Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English 2024 exam preparation series. ஏற்கனவே யூனிட் 8 லிட்டரரி கிரிட்டிசம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பழைய கொஷின்ஸை பேஸ் பண்ணிங்கிற 2 வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் 2024 February 18 ஆஃப்டர்நூன் நடந்த கொஷினில் யூனிட் 8ல் இப்போ இருக்கிற சிலபஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்தது, அதை எப்படி நம்ம ஃபர்தர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த விஷயம் ஏற்கனவே சொன்னது தான். பொதுவாக 4 டைப்பில் கிரிட்டிசமில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பெசிஃபிக் கான்செப்ட், ஸோ ஃபேக்சுவல் கொஷின்ஸ் லைக் ஆத்தர் இன்ஃபர்மேஷன், ஒர்க் இன்ஃபர்மேஷன், பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஃபில்-இன் அந்த மாதிரி. அடுத்து கொட்டேஷன்ஸ். இந்த 4 டைப்ஸில் தான் பெரும்பாலும் கொஷின்ஸ் இந்த லாஸ்ட் 2 டிஸ்கஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஐஏ ரிச்சர்ட்ஸ் கால்ஸ் த ஹார்மனைஸ்ட் ஸ்டேட் த பேலன்சிங் ஆஃப் கான்ஃப்ளிக்டிங் இம்பல்சஸ் ஆஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினே ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம ரீகால் பண்ணலாம். ஐஏ ரிச்சர்ட்ஸோட எந்த ஒர்க் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 kinds of meaning. இதுக்கு முன்னாடி உள்ள 2 செட் கொஷின்ஸையும் பார்க்கும்போது எல்லாமே அந்த டைட்டில் பேஸ் பண்ணி அந்த 4 சென்சஸில் ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கப்புறம் அதில் ஒரு சென்ஸ் கொடுத்து என்ன மீனிங் அப்படிங்கிற விஷயம் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஷின் கொஞ்சம் டீப்பராக போயிருக்கு. ஸோ ஹி கால்ஸ் த ஹார்மனைஸ் ஸ்டேட் த பேலன்சிங் ஆஃப் கான்ஃப்ளிக்டிங் இம்பல்சஸ் ஆஸ் there is synesthesis. அதுதான் சிம்பிளாக அவர் சொல்றார். நெக்ஸ்ட், by the unity of time, Dryden refers to the time limit of. இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற இல்லைனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட் ஆர் த 3 யூனிட்டிஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா 24 hours அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ட்ரைடன் அதை பற்றி தான் அதில் பேசுகிறார் அவருடைய ட்ராமாட்டிக் பொயசியில். Which of the following term is used by T.S. Eliot in his famous essay The Metaphysical Poets? ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆத்தர் யாருன்னு கொடுத்துட்டாங்க, என்ன ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் அதை எதை அவர் அதிகமாக பேசுகிறாரு இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, டிசோசியேஷன். அதாவது அந்த சென்ஸை எப்படி அதை டிட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மெட்டபிசிக்கல் பொயட்ஸில் சொல்கிறார். த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 4 kinds ஆஃப் மீனிங். மறுபடியும் அந்த 4 kinds ஆஃப் மீனிங்கில் இன்னொரு கொஷின் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த 4 எமோஷன்ஸ், எந்த 4 விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. சென்ஸ், ஃபீலிங், டோன், எமோஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாரு. செகண்ட் செட்டில் ஒரு பர்டிகுலர் இது கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, நான் ஆக்சுவல் 4ல் 1 ரிமூவ் பண்ணிட்டு ரைட் அதில் இன்னொன்று கொடுத்துருக்கேன். வாட் இஸ் தேட் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின் பை த டைம் யூ ஷுட் ஹேவ் டிகோடட் த மீனிங், தட் இஸ் எமோஷன். ஸோ எமோஷனை தான் அவர் பேசலை. இந்த டேர்ம் ஹமார்ஷியா ரெஃபர்ஸ் டு ஹமார்ஷியா. இதுவுமே ரொம்ப ஈஸியான இந்த பொயட்டிக்ஸ்லாம் படித்த அந்த பழைய ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசம் படிக்கும்போது கண்டிப்பாக ட்ராஜிக் ஃப்ளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ராஜிக் ஃப்ளா, மெக்பத்தோட ட்ராஜிக் ஃப்ளா என்ன, ஓவர்வால்டிங் ஆம்பிஷன். ஹாம்லெட்டோட ட்ராஜிக் ஃப்ளா என்ன, அவரோட போஸ்ட்ராஸ்டினேஷன். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேக்ஸ்பியர் படிக்கும் போதே அந்த ட்ராஜிக் ஃப்ளானா என்ன அப்படிங்கிறது மறுபடியும் படிச்சிருப்பீங்க. அதனால இது ஒரு சிம்பிளான சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் தான். The 7 types of ambiguity by William Emerson is a key text in the development of. பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே போய் தேடுவீங்க? ஆத்தர் கொடுத்தாச்சு, ஒர்க் கொடுத்தாச்சு. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் டெக்ஸ்டுக்குள்ள இல்லை. ஸோ நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் படிக்கும் போதே படிச்சுங்க. வில்லியம் எம்சன் தான் ஒரு பர்டிகுலர் கிரிட்டிசத்தோட ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஎஸ் எலியட் எல்லாருமே அந்த குரூப்பில் தான் வர்றாங்க. அது நியூ கிரிட்டிசிசம்.
நியூ கிரிட்டிசம் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி வந்து அதை மறுபடி வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இதில் தெரிஞ்சிருக்குது. Which of the following technique is prescribed by Cleon Brooks for breeding a poem? So which of the following technique is prescribed by Cleon Brooks ஓட என்ன ஒர்க் நமக்கு இருக்கு? Irony as a principle of structure. ஸோ அவருடைய சஜஷன் என்ன அப்படின்னா க்ளோஸ் டெக்ஸ்சுவல் ரீடிங். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிளியன் ப்ரூக்ஸ் அப்படின்னாலே க்ளோஸ் டெக்ஸ்சுவல் ரீடிங். நம்ம க்ளோஸ் டெக்ஸ்சுவல் ரீடிங்னா என்ன அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட்டை வந்து இன்டெப்த்தாக படிக்கிறது, ரொம்ப மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு டெக்ஸ்ட்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத டீப்பாக படிக்கிறது தான் க்ளோஸ் டெக்ஸ்சுவல் reading. A good poem, according to Alan Tate. Alan Tate ஓட என்ன work இருக்கு? Tension in Poetry. A good poem, according to Alan Tate, incorporates both. So, what is that? A good poemல வந்து என்ன இருக்கு? Options பாருங்க. The good and the bad, the abstract and the concrete, the association and the disassociation, the positivity and the negativity, the abstract and the concrete. இதில் நமக்கு சி வந்து டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். ஆனால் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஆலன் டேட்டோடது இல்லை. அப்போ பார்க்கும்போது ரிமைனிங் 3ல வந்து த அப்ட்ராக்ட் அண்ட் த காங்க்ரீட். ஆலன் டேட் சொல்கிறது வந்து அப்ட்ராக்ட் அப்படின்னா வந்து நம்ம பார்க்க முடியாத விஷயங்கள், காங்க்ரீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு டேஞ்சிபிள் விஷயங்கள். ஸோ அப்போ ஒரு போயம் அப்படின்னா ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும், வாட் இட் மீன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அதான் அப்ட்ராக்ட் அண்ட் தி காங்க்ரீட். ஃபைனலாக many poems that we ordinarily think of as good poetry and some besides that we neglect for their sharper apprehension the name of a single quality. So the above lines, the above are the opening lines taken from. ஸோ இந்த 3 செட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கொட்டேஷன்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் 1 ரீடிங் ஆஃப் ஆல் த டெக்ஸ்ட் ஸ்மாலோ பிக்கோ நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா many poems that we ordinarily think of as good poetry and some besides and we neglect for their sharper apprehension the name of a single quality. The above are the opening lines taken from. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வருதா அப்படின்ட்டு குயிக்காக ரீகால் பண்ணுங்க. இது வந்து டென்ஷன் இன் போயட்ரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சீரீஸில் கிரிட்டிசம் யூனிட் ப்ரிப்ரேஷனில் வந்து ஓல்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது இதோட க்ளோஸ் ஆகுது. இந்த 3 வீடியோஸில் இருந்தும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு லிட்ரரி கிரிட்டிசம் கொஷின் வந்து ஒரு 4 டைப்ஸாக கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்கும்போதே அந்த 4 டைப்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் உங்களுக்குள்ளே பல தடவை கேட்டுக்கணும். ஹூ இஸ் தி ஆத்தர் நம்ம படிப்போம், எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அவார்ட்ஸ் எதுவும் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு தடவையாவது டெக்ஸ்ட்டை கோ த்ரூ பண்ணிடணும். கண்டிப்பாக கஷ்டம் தான். ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கிரிட்டிசம் அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டம். நீங்கள் சில பேர் இன்னுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதோட சாதக பாதகங்களை தாண்டி ஒரு தடவையாவது டெக்ஸ்ட்டை கோத்ரூ பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலபஸ், இப்போ ஒரு கொஷினை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லிட்ரேச்சர் யூனிட்லையுமே இது வரும். ஒரு பர்டிகுலர் லைன் கொடுத்து கேட்குறாங்கன்னா இது என்ன டைப் கொட்டேஷன் அப்படின்னு பார்க்கணும், எந்த யூனிட் அப்படின்னு நேரோ டவுன் பண்ணணும். இப்போ இதில் வந்து கொட்டேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வெறும் யூனிட் 8ல் உள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் இது 8th யூனிட்லேருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே இது வந்து ஓப்பன் கொட்டேஷன்ஸ் இருக்கும்போது எல்லா யூனிட்டையும் இது பண்ணும்போது நமக்கு எந்த யூனிட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆத்தர்ஸ், ஓகே இது போய்ட்ரி பற்றி இவர் பேசலை, மித்தை பற்றி இவர் பேசலை, அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், there are several strategies like this. ஸோ எங்களுடைய கோர்ஸில், ஆன்லைன் கோர்ஸ்லேயும் நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கிரிட்டிசம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்ரேஷனை தாண்டி வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தா கூட இங்கே ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும், டெஸ்ட்டும் நல்லா டீப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். we will help you with the
registration process. Dear friends, whatever you do, keep moving. Continue to prepare. Success is yours. Have a nice day. Thank you. All the best.